ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மகா சிவராத்திரி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கிறார். அதனால 12 ராசிக்குமே நல்லதுதான் பலன். மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு மகா சிவராத்திரியில நிச்சயமாக ஒரு 5 சிவ ஆலயங்களாவது நீங்க போங்க. இந்த 5 சிவ ஆலயங்கள்லயும் குறிப்பா அந்த சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் ஒரு மாலை சாத்தி வில்வர்ச்சனைய பண்ணுங்க. இந்த மகா சிவராத்திரியில 5 சிவனை இன்றைய நாளில் நீங்கள் தரிசனம் செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய 7.5 சனி பாதிப்பு, லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த மகா சிவராத்திரியில ரிஷபராசி நேயர்கள் குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வேலையில நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இல்ல நமக்கு குறிப்படாத சில விஷயங்கள் வேலையில வந்து இருக்கும். இல்ல வேலை தேடி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த மகா சிவராத்திரியில ஒரு 3 ஆலயங்களுக்காவது கண்டிப்பா போங்க. இந்த 3 சிவன் ஆலயங்கள்ல பிரதானமா நமக்கு கோஷாலை இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல நம்ம பசுமாடுகளுக்கும் இன்னைக்கு ஒரு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி நேயர்கள், நமக்கு பாக்கியத்துல இருக்கு. ஸோ மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பா வீட்டிலேயே சிவ பூஜை வந்து நீங்க பண்ணலாம். பில்வ பத்திரம் போட்டு கங்கா ஜலம் விட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்றது இன்னைக்கு ரொம்ப விசேஷம். கோவில்கள்ல எல்லாம் அபிஷேகம் நடக்கும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல மொத்தமா அபிஷேக சாமான்கள் எல்லாம் நீங்க தானமாக கொடுக்கலாம். இன்று எவ்வளவுக்கு எவ்வளவு பால், பன்னீர், இளநீர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை கிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான நாளுங்க. இந்த மகா சிவராத்திரியில நீங்க சிவன் ஆலயம் மட்டுமல்லாமல் உங்க குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யலாம். ஸோ இரவு நேரம் கண்டிப்பாக விழித்திருந்து ஒரு சிவ பூஜை எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உட்காந்துக்கோங்க. நீங்க பூஜை பண்ணணும் இல்ல. எத்தனையோ இடங்கள்ல பஜனை எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ காதார அந்த மந்திரங்களினுடைய ஒலி சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுதே இந்த இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. வீட்ல சிவபெருமானினுடைய ஒரு லிங்க வழிபாடு நீங்க செய்யறதாக இருந்தால் சங்கு அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து அதுவும் இந்த சிவராத்திரியில கண்டிப்பா இந்த சிம்மராசி நேயர்கள் எங்கேயாவது சாயந்தரமே போய் ஒரு சிவன் கோயிலா பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. அபிஷேகங்களை கண்குளிர காண்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மகா சிவராத்திரியில இரவு நேரம் முழுவதும் சிம்மராசி நேயர்கள் விழித்திருப்பதும் மற்றும் வில்வம் வாங்கி கொடுத்து சிவனை வந்து கண்ணால பார்த்தாலே நீங்க போதும். அந்த ஆரத்தியை பார்த்து அந்த அபிஷேகத்தை பார்த்து சிவனுடைய ஆலயத்தில் இன்றைய நாள் முழுவதும் இருப்பது ரொம்ப சிறப்பு. காலை வேளையில் இன்று கண்டிப்பா கோதுமை தானம் பண்ணுங்க. கோதுமை தானம் பண்ணிட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். இந்த மகா சிவராத்திரியில 6ஆம் இடத்தில் நமக்கு உடல் உபாதை இல்லாமல் இருக்கணும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஸோ கன்னிராசி அன்பர்கள் இன்று நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு, சிவன் ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களை முதல்ல வழிபாடு செய்து தீபம் ஏற்றி பிறகு சிவனை வழிபாட்டு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்யவும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். மகா சிவராத்திரிக்கு இன்று விநாயகர் மற்றும் சிவபெருமான் 2 பேருக்குமே அபிஷேகங்கள் செய்வதோ அல்லது வீட்டிலேயே ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடித்து நீங்க சிவ பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பூமி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனைகளை செய்யலாம். இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி பின்பு சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வீரபத்திரருக்கும் வெற்றிலை மாலை சாற்றி சிவனை இன்று வணங்க இன்றைய இந்த சிவராத்திரி உங்களுக்கு அமோகமான வெற்றிகளை கொடுக்கும்.
தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு சித்தர் பீட வழிபாடு ரொம்ப சிறந்தது. அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த சிவராத்திரியில் ஒரு சித்தர் பீட வழிபாட்டில் கண் விழித்திருந்த சிவனையும் வணங்க இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மற்றும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தன லாபங்கள் விருத்தியாகும். மகா சிவராத்திரியில் சிவபெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் ஆலயத்திற்கு பால் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது. வீட்டில் பூஜை செய்பவர்கள் சங்கினால் அபிஷேகம் செய்வது இன்னும் சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று இந்த சிவராத்திரியில் ஒரு 5 சிவஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்யலாம். ஸோ காலையில 2 சிவஸ்தலம், மாலையில் 3 சிவஸ்தலம், இப்படி 5 சிவலிங்கங்களை இன்று பார்த்து நீங்க அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஏதாவது நெய், அபிஷேகத்திற்கான பொருட்கள், வில்வபத்திரம் ஏதாவது வாங்கி கொடுங்க. உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவும் இறைவனினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கும். மீனராசி நேயர்கள். இன்று மகா சிவராத்திரியில் மீனராசி நேயர்கள் சிவன் ஆலய வழிபாட்டில் சாயந்தரம் போயிட்டு இந்த 6 கால பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த 6 கால பூஜையும் ஒரு ஆலயத்தில் இன்றைய நாளில் வழிபாடு செய்தால் மீனராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மனதில் ஒரு மிகப்பெரிய பாரமும் தீரும். 6 கால பூஜையில இந்த உச்சிகால பூஜைக்கு வேண்டிய பொருட்களை தானமாக வாங்கி கொடுங்க. ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, 12 ராசிக்கும் உண்டான இன்றைய பரிகாரங்களை முக்கியமாக பார்த்தோம். மகா சிவராத்திரியில் இன்று ஒவ்வொரு ராசி நேயர்களும் எப்படிப்பட்ட சிவ ஆலயங்களுக்கு எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்பதை பிரத்யேகமாக பார்த்து தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரியில் யாரெல்லாம் கிரக ரீதியான பரிகாரங்களை செய்ய வேண்டும்? கண்டிப்பா சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். நான் அதனாலதான் கோதுமை தானம் கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் அவசியமாக செய்ய வேண்டும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் கொஞ்சம் இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். அதனால இவங்க 3 பேருமே பரிகாரங்கள் செய்யலாம். கோதுமை தானம் பண்ணலாம். கோவில்களுக்கு அபிஷேக பொருட்களை தானமா பண்ணலாம். உச்சிகால பூஜையை போய் சேவிக்கலாம். அதே மாதிரி இன்றைய நாள்ல 6 கால பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம். இப்படிப்பட்ட பரிகாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்றைய நாளில் செய்யலாம். கும்பராசி, சிம்மராசி, கன்னிராசி. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.